அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய கேரளா லாட்டரி கேஸ் எங்கூர் சேனலில் உங்களெலாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கார்னியா 646 என்ன ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கார்னியா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0177. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டு வந்து 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங் நம்பரில் 6 அப்படிங்கிறது கொடுத்தோம், ஆனால் அது வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் அப்படியே போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அது என்னங்கிறது சொல்லிடுறேன். நம்ம இங்கே கொடுத்ததில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 2க்கு 1 பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 பாஸ் ஆகிருக்கு. சி போர்ட்லையும் 7 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 177 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்புகளில் போர்டில் உட்காரல. ஆனால் எந்த போர்டு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்ததில் போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து பிசியில் 17 கொடுத்துருந்தேன், ஆனால் அது வந்து ஏபி அந்த போர்டில் மாறி இருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் போர்டு சேஞ்ச் ஆகிருக்குது. அதான் என்னோடய வருத்தம். அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா நான் 67 கொடுத்துருந்தேன், ஆனால் 77 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட்லேயே அதே மாதிரி தான் நம்ம 52 67 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்ம 4 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா 0 கணக்கில் வந்துச்சு இன்றைக்கி ரிசல்ட்டில், ஆனால் நான் 1 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டில் பாஸு 7 அப்படிங்கிறது. நான் 67 கொடுத்துருந்தேன், ரிசல்ட் பார்த்திங்கன்னா 77. அவ்வளோதான் நண்பர்களே. ஏபி நான் வந்து 17 வந்து பிசியில் கொடுத்தேன், ஆனால் போர்டு மாதிரி ஏபியில் வந்திருக்கு. எனக்கு ஒரு சில வருத்தமாக இருக்கத்தான் செய்யுது, என்ன பண்ணுறது. இருந்தாலும் இன்று வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போர்டு மட்டும் நான் மாறி கொடுத்துருக்கு, ஏபி, ஆனால் நான் கொடுத்தது பிசி. அவ்வளோதான் நண்பர்களே. கொடுத்துருந்தா கூட நான் வந்து 3 போர்டுமே பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு போர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குது. இருந்தாலும் வருத்தப்பட வேணாம். ஒரு அருமையான வெற்றிக்கு நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா 644 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்மியான நம்பர் தான், ரொம்ப நிறைய வந்து இல்லை. ஏன்னா கணிப்பில் கம்மியான நம்பர் தான் இருக்குது, ரிசல்ட்லேயும் கம்மியான நம்பர் தான் கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் உங்களுக்கு கணிப்புப்படி பார்த்தால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் மொத்தம் 5 நம்பர் தான் எடுத்திருக்கேனே சொல்லப்போனால். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 6 8 0 இங்கேயே கொடுத்துட்றேன் 3 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8 0 3 7. ஒரு போர்டுக்கு 5 நம்பர் எடுத்திருக்கேன் நண்பர்களே, சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான், 6 4 8 2. டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. 6 4 8 2. இந்த 2 வந்து உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அதே மாதிரி 2க்கு 3 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 8 2 3. ஒரு போர்டுக்கு 5 நம்பர் கணிப்பில் தான் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 4 6 2 9 5. சி போர்டில் 4 6 2 9 5 அப்படிங்கிறது உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா. ஒரு போர்டுக்கு 5 நம்பர் 6 8 0 3 7 ஏ போர்டு. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 4 8 2 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 2 9 5. அவ்வளோதான் நண்பர்களே. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து கணிப்புகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து 6க்கு வாய்ப்புகள் இருக்குது. 6க்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு வாய்ப்பு இருக்குது. 8 2. ஸ்ட்ராங்காக வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6க்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. 6 ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது. 6 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அடுத்தது 3. அடுத்து பார்த்திங்கன்னா 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8 2 ஸ்ட்ராங்கில் 6 3 2 அப்படிங்கிறது தான். ஒரு போர்டுக்கு 5 நம்பர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 01 77, சரிங்களா. டபுள் நம்பர் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டபுள் நம்பர் இருக்கிறதுனால இந்த பி போர்டில் இருக்கிறத அப்படியே சி போர்டுக்கு மாற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா சி போர்டில் இருக்கிறது பி போர்டாகவும் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 8 3 9 5 இந்த 3 நம்பரை வந்து அப்படியே போர்டில் மாறி வரும். மற்றபடி 6க்கு 6 இருக்குது, 4க்கு 4 இருக்குது, 2க்கு 2 இருக்குது, சரிங்களா. அப்போ 8 9 5 3 8 9 5 3 அப்படிங்கிறது கொஞ்சம் போர்டில் மாற்றி போட்டு ப்ளே பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ரிசல்ட் இன்றைக்கி டபுள் நம்பர் ரிசல்ட் வந்ததுனால சொல்கிறேன். இது உங்களோட கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8 2 ஸ்ட்ராங்காக 6 3 2, சரிங்களா. ஏபிசி எல்லாமே கணிச்சே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 52 66 04 03 02 84
08 கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது வந்து ஏசி. ஏசியில் பார்த்தீங்கன்னா 64 86 02 32 79. அடுத்து பார்த்தீங்கன்னா 25 32. ஏசி உங்கள் கணிப்பில் இருக்கா? 64 இல்லை 65 கூட ட்ரை பண்ணிங்க. 65 சரிங்களா? 86 வேணாம், இருங்க வரேன், சின்ன மாற்றம், ஒரே நிமிஷம். 65 52 04 83 33 33. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 79. சரி மாற்றம், அதனால தான் உங்களுக்கு நான் இதில் இது பண்ணியிருக்கேன். ஏசியை பொறுத்தவரைக்கும் 65 52 04 83 33 64 79. பிசியை பொறுத்த வரைக்கும் 64 46 82 22 29 35 33 25. அவ்வளோதான் நண்பர்களே. பிசியில் உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏபிசி சிங்கிள் செட்டில் பார்த்தீங்கன்னா 664 846 082 322 729. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 835. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிசல்ட் வந்து 0க்கு நான் எடுத்திருக்க நம்பர் வந்து 6 8 7 9 5 5 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு கணிக்கல. அதில் 6664 88 46 70 82 322 57 29. உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ட்ரை பண்ணாலும் ஓகே தான் நண்பர்களே. ஏபிஎஸ்சிபிசி நம்ம உங்களுக்கு சுருக்கமாக கொடுத்துருக்கேன். ஒரு போர்டுக்கு 5 நம்பர் கணக்கு தான். உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் போர்டில் மாற்றம் இருக்குது. நம்ம கொடுத்ததில் நம்ம பிசி கொடுத்துருந்தோம், ஆனால் அது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு கார்னியாவுக்கு. நாளைக்கு அக்ஸியா இந்த ரிசல்ட் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஒரு போர்டுக்கு வந்து 5 நம்பர் அப்படிங்கிற கணிப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து பி போர்டு இருக்கிறது சி போர்டாகவும், சி போர்டு இருக்கிறது பி போர்டாகவும் போட்டு கூட நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டபுள் டிஜிட்டில் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 682, ஸ்ட்ராங் போர்டு 632. சரிங்களா? தினசரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி போர்டு மட்டும்தான் மாறி இருக்குது. மற்றபடி சி போர்டில் நம்ம கொடுத்ததில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இன்றைக்கி கணிப்பு படி. சரிங்களா? நான் போர்டில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் நம்ம போர்டு மட்டும்தான் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கணிப்பில் இருக்குது. அதனால் மறக்காமல் தினசரி வெற்றிக்கு கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிங்கிள் பாக்ஸ் ஏபிசி சிங்கிள் பாக்ஸு 4 டிஜிட் பாக்ஸில் போட்டு பாருங்கள். இந்த நம்பர்ஸையும் எப்படி ரேண்டமாக போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை ஏபிசியில் இருக்க நம்பர்ஸை உங்களுக்கு கணிப்பில் எடுத்து போட்டு பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக கணிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் வந்தது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கி ரிசல்ட் வந்த நம்பர் வந்து 0177 எங்கேருந்து வந்திருக்குன்னா 16/3/24. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7710. ஸோ இந்த நம்பரு அப்படியே இந்த போர்டு அப்படியே இது வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்கு, இது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, இது 4 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு. இதுதான் நண்பர்களே இன்றைக்கி ரிசல்ட் வந்தது 16/3. அந்த ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம். அன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னா 7710. ஆனால் இன்றைக்கி 0177 அப்படியே காப்பி ரிசல்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை மிஷின் நம்பர் வச்சு தான் அவங்க அடித்தாங்கன்னு சொல்கிறீங்களாலும் சரி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ரிசல்ட்லேருந்து அப்படியே மாற்றி அடிச்சிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். 16ஆம் தேதி ரிசல்ட்டில் அதே உங்களோட கணிப்புகளுக்கு ஒரு செக் பண்ணாலும் பண்ணிங்க. மந்த்லி ரிசல்ட்டில் 16ஆம் தேதி ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான் நண்பர்களே. சரிங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கேன், சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கணிப்பில் இருக்கா? உங்களோட கணிப்பில் கம்மியான நம்பர்ஸ் தான் இன்றைக்கி போர்டில் உட்காருது. நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் நம்பர்ஸுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் கொடுங்கள். அது பிசியாக இருந்தாலும் சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியாக இருந்தாலும் சரி. ஏபியில் 88 இல்லை அப்படின்னால் உங்களுக்கு கணிப்பில் எப்படி இருக்குது? 66 இல்லை 88. அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா 44 இல்லை 22.
அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கு ஒரு வெற்றியோட கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். சுருக்கமாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு போர்டு நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான், அதனால் உங்களுக்கு உபயோகமான தகவல் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம கணிப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படியே மாறி வந்திருக்கு. 16 ரிசல்ட்லேருந்து தான் இன்றைக்கி ரிசல்ட் எடுத்து அடிச்சிருக்காங்க கார்னியாவுக்கு. அதனால் நம்ம கணிப்பில் ஒரு போர்டு மட்டும் மாறி இருக்குது. பிசி ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான் நண்பர்களே. மற்றபடி அது மட்டும் மாறி இருந்துச்சுன்னா நம்ம 3 போர்டுமே வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, வருத்தப்பட வேணாம். ஒரு அருமையான வெற்றிக்கு கண்டிப்பாக என்னோடய உழைப்பு உதவும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்களோட கணிப்பில் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். சூப்பரான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. அக்ஷயா 644 சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் பொருந்துமானால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்களாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்களோட கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சூப்பரான வெற்றியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.